உயிர் 23. பித்து பிடித்த நிலையில் அமர்ந்திருந்த பிரகாசத்திற்கு மகள் கூறியதை அத்தனை எளிதாக ஜீரணிக்க முடியவில்லை. பூவாக இருந்த மகள் புயலாக மாறி இத்தனை வருடங்களாக தன்னை சுழற்றி அடித்தது சரணிடமிருந்து அவளை பிரித்ததற்காக என்று எண்ணியிருந்தார். அதனால் தான் செய்த தவறுக்கு தானே பிராயச்சித்தம் தேடி மகளை எப்பாடுபட்டாவது சரணிடம் சேர்த்துவிட்டால் போதும் என்று இருந்த மனிதருக்கு மகளின் தற்போதைய பேச்சும் நடவடிக்கையும் வேறு செய்தி உரைத்தது. அதை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தனக்குள் உழன்றவருக்கு ஒரு கட்டத்தில் பெரும் குழப்பமே மிஞ்சியது. அன்று கடந்த காலத்தில் சரணிடமிருந்து பிரித்து அழைத்து வந்த போதும் பல முறை மகளை பார்க்க வேண்டும் என்று நாதனிடம் கேட்டிருந்தார் பிரகாசம். ஆனால் அவருக்கு தடை விதித்த நாதன் அவரிடம் கீர்த்தியை முழுமையாக மாற்றி ஒப்படைப்பதாக கூறி கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பின்னொரு நாள் மகளை அவரிடம் அழைத்து வந்திருந்தார். அவரோடு எவ்வித ஆர்ப்பாட்டமும் செய்யாமல் வந்த கீர்த்தி நாதன் பிரகாசத்திடம் கையோடு கொண்டு வந்திருந்த வரன்களின் புகைப்படங்களையும் ஜாதகங்களையும் காண்பித்தார். அப்போது வாய் திறந்த கீர்த்தி மிக மெல்லிய குரலில், "ப்ளீஸ் பெரியப்பா, நான் தான் நீங்கள் சொல்கிறபடி அவரை மறந்துடுறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு உடனே கல்யாண ஏற்பாடு பண்ணுறீங்க?" என்று உருக்கமாக கேட்டபடி அவர் கைகளை பிடித்து கொண்டவள், "வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்க. உங்களை என்னால் மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு முக்கியமான நபர் நீங்கள். உங்களுக்கு தெரியாமல் இனி எதையும் செய்ய மாட்டேன். அதே போல் இனி எனக்கு என் அப்பா அம்மா தான் முக்கியம். வேறு யாரும் எனக்கு தேவையில்லை" என்று அவர் முகம் பார்த்தவள், "ஆனால் ப்ளீஸ், எனக்கு பழசெல்லாம் மறக்க கொஞ்சம் டைம் வேணும். புது வாழ்க்கையை ஏற்றுக்க மனசை ஒருமுகப்படுத்தணும். அதனால் இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாமே" என்று இறைஞ்சுதலாக கூறவும் பிரகாசத்திற்கே இது தன் மகள்தானா என்ற வியப்பு. நாதனிடமிருந்த 2 மாதங்களில் இத்தனை மாற்றமா என்று குளிர்ந்து போனவர் உடனே நாதனின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க நன்றி சொன்னார். அவரும் கீர்த்தியின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கிளம்பி சென்றார். நாதனிடமிருந்த 2 மாதங்களில் இத்தனை மாற்றமா என்று குளிர்ந்து போன பிரகாசம் உடனே அவர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க நன்றி சொன்னார். கீர்த்தியின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த நாதனும் எதுவும் பேசாமல் அமைதியாக கிளம்பி சென்றார். மகள் இத்தனை மாறியதை கடவுளின் கிருபை என்ற மகிழ்ச்சியுடன் நாதனை வழி அனுப்பிவிட்டு திரும்பிய பிரகாசத்தின் மகிழ்ச்சி சில நிமிடங்களுக்கு கூட நிலைக்கவில்லை. ஆம், அவர் உள்ளே வரவுமே வரவேற்பறையில் வீற்றிருந்த ஒற்றை குஷன் சோஃபாவில் நிமிர்வுடன் கால் மேல் கால் போட்டு தோரணையாய் அமர்ந்திருந்த கீர்த்தியிடம் இது நேரம் வரை இருந்த இலகிய பாவம் முழுதாக துடைக்கப்பட்டு கூர்மையான பார்வையுடன் அமர்ந்திருந்தாள். அவர் வீட்டினுள் நுழையவுமே கட்டுக்கடங்காத வன்மத்துடன் அவரை பார்த்தவள் மிக மிக அழுத்தமான குரலில், "சந்தோஷமாயிருக்கியா?" என்று கேட்டு ஒற்றை புருவம் உயர்த்தினாள். பிரகாசமோ உயிர் குடிக்கும் அவள் குரலில் முதுகு தண்டுவடம் சில்லிட, "குட்டிமா" என்றார். "இல்லை, நான் திரும்ப இங்கே வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது, அதுதான் கேட்டேன்" என்றபடி 2 கரங்களையும் தட்டிக்கொண்டு சோஃபாவில் இருந்து எழுந்தவள் பிரகாசத்தின் அருகில் சென்று அவர் விழிகளில் தெரிந்த அச்சத்தை சில நொடிகள் களிப்புடன் காண, நொடிக்கும் குறைவான நேரத்தில் அவள் முகத்தில் கண்ணுக்கே புலப்படாத மெல்லிய புன்னகை படலம் உற்பத்தியாகியது. "உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கான அஸ்திவாரத்தை போட்டுட்டு தான் வந்திருக்கேன்" என்றிட பிரகாசமோ மகள் திரும்ப வந்த நிம்மதியை கூட அனுபவிக்க முடியாதபடி அவள் கேட்ட கேள்வியிலேயே வெலவெலத்து போயிருந்தார். அதனால் அடுத்து அவள் பேசிய பேச்சின் வார்த்தைகளின் பொருளை கவனிக்க தவறியிருந்தார். "என்னம்மா சொல்கிற?" என்றதுமே, சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னே நான் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் உன் கையில் தான் இருக்குது" என்றாள். இல்லை 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 குட்டிமா, சத்தியமாக நான் அவரை கூட்டிகிட்டு வரல, உன் அம்மா தான்" என்றவர் கண்ணீரை துடைத்து கொண்டு, "நீ சொல்கிறத மீறி நான் இது வரைக்கும் நடக்கலை தானே குட்டிமா, இனியும் அப்படியே நடந்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்லு, அப்பா செய்கிறேன்" என்று மகள் முன் மண்டியிட்டார். அலட்சியமாக அவரை பார்த்தவள் மீண்டும் சோஃபாவில் தோரணையாக அமர்ந்து, இப்போ நான் சொல்கிறத நல்லா மனசில் பதிய வச்சுக்கோ" என்றதுமே பிரகாசத்தின் தலை வேகமாக அசைந்தது. "இதோ இப்போ போறாரே உன்னோட பாச மலர், அந்தால் நிச்சயமா இதோட நிற்க போகிறதில்ல. அடிக்கடி வந்து இம்சை கொடுப்பார், என்னை பற்றி விசாரிப்பார், மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன்னு டார்ச்சர் பண்ணுவார். அப்படி வரும்போது அவர்கிட்ட நீ என்ன சொல்லணும் தெரியுமா?" என்று முடிக்கும் முன்னமே, "என்ன சொல்லணும்? சொல்லு குட்டிமா, நான் சொல்கிறேன்.
எனக்கு நீதான் முக்கியம் என்று தவித்தார் பிரகாசம். நான் இந்த வீட்டில் இல்லை, மனசு மாற வேண்டி பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்கேன். இன்னும் 4-5 மாதம் கழித்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி அவரை சமாளிக்கிற. ஐ மீன், உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, சமாளித்து தான் ஆகணும் என்றிட கடவுளின் கட்டளைக்கு அடிபணியும் பக்தனாக பிரகாசத்தின் தலை சரி என்று வேகமாக அசைந்தது. அன்றைய தினம் தன் அறைக்கதவை தாழிட்டவள்தான் கீர்த்தி. தினமும் கேட்கும் பிரகாசத்தின் கண்ணீருடனான வேண்டுதலுக்கோ தீபிகாவின் வேதனைக்கோ செவி சாய்க்காதவள் சில மாதங்கள் கழித்து தானே கதவை திறந்திருந்தாள். ஆனால் 6ஆம் மாத தொடக்கத்தில் இருந்தவளது மேடிட்ட வயிறை கண்ட பிரகாசத்திற்கும் தீபிகாவிற்கும் அவள் நிலை உச்சகட்ட அதிர்ச்சியை அளிக்க வார்த்தைகளற்று ஸ்தம்பித்து போயினர். சில நிமிடங்களில் தன்னை மீட்டுக்கொண்டு பதறி துடித்து மகளை நெருங்கிய தீபிகா அவளிடம் கேள்விகளை தொடுக்க, பிரகாசமோ உணர்வுகள் தொலைத்த முகத்துடன் மகளை பார்த்திருந்தார். தீபிகாவை அமைதியாக இருக்குமாறு சொன்னவர் மகளை அழைத்து கொண்டு அவள் அறைக்கு சென்றார். சில நிமிடங்கள் கழித்து வெளியில் வந்து நேரே பூஜை அறைக்கு சென்று நித்தமும் மகளின் மனம் இலகி சரணுடன் சேர வேண்டும் என்ற வேண்டுதலுடன் ஈசனின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார். இன்று நிகழ்காலத்தில் தீர்க்கமான பார்வையோடு தன் குழந்தை பற்றிய அக்கறையோ வாழ்வு குறித்த அச்சமோ சிறிதும் இன்றி நிற்கும் மகளிடம் மீண்டும் பழைய கடுமையை கண்ட பிரகாசம் இன்று வரை அவரின் வேண்டுதலுக்கு இலகாத ஈசனையும் மகளையும் எண்ணி கதறினார். இரு கரங்களாலும் தலையை அழுந்த பிடித்து கொண்ட பிரகாசத்திற்கு எங்கே தான் செய்த பாவங்கள் மொத்தமாக மகளின் வாழ்வை சீரழித்து விடுமோ என்ற பயம் அதிகரிக்க வேதனையோடு மகளை பார்த்தார். அப்போதுதான் நொடிக்கும் குறைவான நேரத்தில் தாலியை கழற்ற முற்பட்ட அவர் மகளின் கன்னத்தில் தன் கரத்தை இறக்கியிருந்தான் சரண். மகள் மீது சிறு துரும்பு பட்டாலும் துடித்து போகும் பிரகாசத்திற்கு சரணின் செய்கை பேரதிர்ச்சியே. மாப்ள என்று பதறி ஓடிய மனிதர் சரணின் அனல் பார்வையில் தேங்கி நின்று விட்டார். அவன் அரைந்த கன்னத்தை பிடித்து கொண்டு நம்ப மாட்டாமல் திகைத்து போய் கீர்த்தி அவனை பார்க்க, எல்லாமே உனக்கு சாதாரணமாக போயிடுச்சுல கீர்த்தி, குழந்தை, தாலி, கௌரவம், குடும்பம்னு எதுக்குமே உன்கிட்ட மதிப்பில்லாமல் போயிடுச்சு, அப்படித்தானே என்றதற்கு அவளிடம் பதிலில்லை. அதை கண்டவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு, ஏன் ஏன் கீர்த்தி, ஏன் இந்த அளவுக்கு மாறிட்ட, எதையும் வெளிப்படையா பேசாம எல்லாத்தையும் உனக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு நீயும் கஷ்டப்பட்டு குழந்தையையும் கஷ்டப்படுத்துற. இப்ப நீ இருக்கிற இந்த நிலையில உன்னோட கண்ணில் தெரிகிற ஆவேசம், துவேஷம், பழிவெறி எல்லாமே எனக்கு வேற செய்தி சொல்லுது என்றவன் அவள் நிமிர்ந்து அவனை கேள்வியாக பார்ப்பதை கண்டு, ஆமா, உன்னோட பழிவெறி நிச்சயம் உன்னை மட்டும் இல்லாம குழந்தையையும் அழிச்சிடும். அதனால இப்போ நீ என் கூட இருக்கிறது அவசியம். அதே நேரம் உன்னை கட்டுப்படுத்த எனக்கும் வேற வழி தெரியல, அதனால தான் அடித்தேன், சாரி என்றபடி அவன் அரைந்த கன்னத்தை தொட முயல அவன் கரத்தை தட்டிவிட்டு இருந்தாள் கீர்த்தி. ஒன்று புரிஞ்சுக்க கீர்த்தி, இனியும் உன்னை இந்த கேடு கெட்டவன் கூட அனுப்புகிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. இனி இதுதான் உன் வீடு, நான் தான் உன் புருஷன், இது நம்ம குழந்தை, இதுதான் உன் மனசில் இருக்கணும், இருத்தி தான் ஆகணும். உன்னால் முடியுமா இல்லையாங்கிற கேள்விக்கே இடம் இல்லை, நீ மாறி தான் ஆகணும் என்றான் கட்டளையான குரலில். மாற முயற்சி பண்ணு கீர்த்தி, இதை தவிர வேற ஆப்ஷன் கிடையாது உனக்கு என்றிட அவள் பார்வை பிரகாசத்தின் மீது படிந்தது. லுக், என்ன மீறி இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்ச என்று நிறுத்தியவன், உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காத. இப்போ உன்னை விட எனக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியம். யாரோ பண்ணின தப்புக்கு ஒன்றும் அறியாத பச்சை குழந்தை தண்டிக்கப்படுறது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்டவன் அவள் கரத்தை பிடித்திழுத்து தன் அறையில் விட்டு கதவை பூட்டிவிட்டு திரும்பினான். அங்கே கண்களில் கண்ணீருடன் பிரகாசம் அவன் முன் கைகூப்பியவர் மனம் முழுக்க சஞ்சலத்துடன் மறுநொடியே அங்கிருந்து கிளம்பிவிட்டார். பிரகாசம் செல்லவுமே பலவித யோசனையுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கூடத்தில் நடை போட்ட சரண் நேரத்தை பார்க்க அது மதியம் 2 என்று காண்பித்தது. காலை எழில் கொடுத்த உணவை தவிர வேறு எதுவுமே கீர்த்தி எடுக்கவில்லை என்பது நினைவு வரவும் உடனே வாயிற்கதவை பூட்டிக் கொண்டு சென்றவன் அடுத்த சில நிமிடங்களில் அவர்களுக்கான உணவோடு திரும்பியிருந்தான். தன் அறையை திறந்து கொண்டு உள்ளே செல்ல சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்த கீர்த்தி என்றும் இல்லாத வழமையாக வயிற்றில் கரம் பதித்து குழந்தையுடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஆம், பிரகாசத்தை அணு அணுவாக சித்திரவதை செய்து உயிரோடு கொள்ளும் ஆயுதமாக குழந்தையை எண்ணி இருந்தவளுக்கு இன்றுதான் அது உயிரும் உணர்வும் உள்ள ஜீவனாக தோன்றியிருந்தது. இத்தனை நாட்கள் குழந்தையிடம் தான் கொண்டிருந்த விலகலுக்கும் புறக்கணிப்பிற்கும் மனதார அதனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள்.
சரண் உள்ளே நுழையவுமே சட்டென தன் முகபாவத்தை மாற்றிக்கொண்டவளின் முகத்தில் அதுகாரும் இருந்த இலக்கம் நொடியில் காணாமல் போக மீண்டும் அலட்சியம் வந்தமர்ந்தது. உணவு பொட்டலத்தை மேஜையில் வைத்தவன் அவள் அருகே சென்று அவள் கையை பிடிக்க உடனே வெடுக்கென தன் கரத்தை இழுத்து கொண்டாள் கீர்த்தி. அப்போதும் விடாமல் கீர்த்தி என்ற அதட்டலுடன் அவள் கரத்தை பற்றியவன் அதை தன் கைகளில் பொத்திக் கொண்டு, சாரி கீர்த்தி, வேணும்னு நான் உன்னை அடிக்கல. நான் எவ்வளோ பொறுமையாக அமைதியாக எடுத்து சொன்னாலும் அதை கேட்குற நிலையில நீ இல்லை. முதல்ல நீ இங்கே வந்தப்போ என்னை அசிங்கப்படுத்த வந்திருக்கேன்னு நினச்சேன். அதனால தான் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு நீயும் குழந்தையும் முக்கியம் என்று பேசிக்கொண்டிருந்தவன் அப்போதுதான் அந்த மாற்றத்தை உணர்ந்தான். எப்போதுமே கீர்த்தி சரண் அருகில் அவன் தொடுகையில் நெகிழ்ந்து பதட்டத்தில் வியர்வை அரும்பி அவள் கரங்கள் சில்லிட்டு போகும். ஆனால் இப்போது அதற்கு மாறாக அவள் உள்ளங்கையின் வெம்மையும் அவள் முகத்தில் இருந்த திடத்தையும் கண்டவன், ஆர் யூ ஓகே கீர்த்தி என்றான். அவன் முகத்தில் இருந்து பார்வையை அகற்றாதவளிடமிருந்து மெல்லிய தலையசைப்பு மட்டுமே. கீர்த்தியின் முகம் தெளிவாக இருந்தாலும் பல்வேறு கேள்விகள் படையெடுக்க அவள் உள்ளம் மிகவும் குழம்பி போயிருந்தது. கிட்டத்தட்ட மதில் மேல் பூனையாகி போனவளுக்கு அவன் அன்பை ஏற்பதா வேண்டாமா என்ற தவிப்பு. ஆனால் அவள் தவிப்புகளை எல்லாம் ஆறுதல் வார்த்தைகள் கொண்டு மெல்ல போக்கியவன் அவளை சாப்பிட வைத்து சில நிமிடங்களுக்கு பின் உறங்கவும் வைத்தான். நாட்கள் வாரங்களான போதும் கீர்த்தி சரணோடு இருக்கிறாள் என்பதை தவிர அவர்கள் இருவரின் உறவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆம், அன்று போலவே கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவையான அனைத்தையும் சரண் அவன் அன்னையின் வழிகாட்டுதலுடன் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அதில் கடமையும் மனிதாபிமானமுமே ஓங்கி இருப்பதை கீர்த்தி விரைவாகவே கண்டு கொண்டாள். அவள் மிகவும் எதிர்பார்த்திருந்த காதல் என்ற ஒன்று எத்தனை முறை தேடி பார்த்தும் அவள் கண்களுக்கு புலப்படவில்லை. இப்படியே கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்த நிலையில் அன்று இரவு நேர ரயில் பயணத்தில் குளிர்காற்று முகத்தில் அறைய சென்னைக்கு தான் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தான் சரண். அவன் மனதை குளிர்காற்றும் குளிர்விக்க முடியாமல் போக மீண்டும் மீண்டும் அன்றைய நிகழ்வை எண்ணி பார்த்தவனின் மனம் ஒருவித சுழற்சியில் சிக்கிக் கொண்டது போலானது. அன்று கடந்த காலத்தில் ஒரு நாள். எனக்கு பயமா இருக்கு மாமா என்று உயர்த்திருந்த உள்ளங்கையை ஷாலில் துடைத்து கொண்டு சொன்னாள் கீர்த்தி. இங்க பாரு பாப்பு, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா என்று மீண்டும் ஒரு முறை சரண் கேட்க தன் கழுத்தில் இருந்த டாலரை இறுக்கமாக பற்றி கொண்டு கண்களை மூடி அவசர வேண்டுதல் வைத்தவள், இருக்கு மாமா, ஆனா என்று பயத்தில் வறண்ட தொண்டையில் எச்சில் கூட்டி விழுங்கியவாறு இழுத்தாள். என்ன ஆனா என்று முறைத்தவன், பாப்பு, முதல்ல இந்த பயத்தை விடு. கண்டிப்பா உன்னால முடியும். எங்கேயும் விழமாட்ட, அடியும் படாது. அதுக்கு நான் பொறுப்பு, புரியுதா என்ற போதும் அவள் முகம் தெளிவின்றி இருந்தது. கீர்த்தியின் முகத்தை ஒற்றை விரல் கொண்டு தன் புறம் திருப்பியவன், இங்க பாருடா, அவளுக்கு, கதிருக்கு, சரண்யாக்கு, இன்னும் இருக்கிற என்னோட அக்கா பசங்க எல்லாருக்கும் நான் தான் ஸ்கூட்டி ஓட்ட பழகி கொடுத்தேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் இருந்தாலும் புது விஷயத்தை கற்றுக்க போகிற எக்ஸைட்மெண்ட்டில் சீக்கிரமே கற்றுக்கிட்டாங்க. இத்தனைக்கும் சின்ன அடி கூட படாம என்றதில் அவள் விழிகளில் இது நேரம் வரை அவன் கண்ட அச்சம் மெல்ல விலகியது. கீர்த்தியின் கரத்தை பிடித்து வருடியபடி, பாப்பு, பயந்தா எந்த விஷயத்தையும் கற்றுக்க முடியாது. உனக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசை இருக்கா இல்லையா என்றதில் கீர்த்தி ஆம் என்று வேகமாக தலையசைத்தாள். வெரி குட், தட்ஸ் தி ஸ்பிரிட் என்றவன் ஸ்கூட்டியில் நகர்ந்து பின்னே அமர கீர்த்தி அவன் முன்னே அமர்ந்தாள். சாவியை பொருத்தி கிளச்சை பிடித்து ஸ்டார்ட் செய்து பிரேக்கை பிடித்து கொண்டே மெல்ல ஆக்சிலேட்டரை கொடுக்க வண்டி அசைய மறுத்தது. என்ன மாமா, போக மாட்டேங்குது என்ற கீர்த்தி பின்புறம் திரும்ப அதற்குள் சரணும் அவளை நெருங்கி சற்று தலையை தாழ்த்தி முன்னே பார்த்தான். அதே நேரம் கீர்த்தியின் இதழ்கள் அவன் கன்னத்தை உரச நொடிக்கும் குறைவான நேரத்தில் நிகழ்ந்துவிட்ட தொடுதலில் பதறி போனவள் குறுகுறுத்த இதழ்களை மடித்து கொண்டு சட்டென தலையை திருப்பிக் கொண்டாள். அவள் பிரேக்கை பிடித்து கொண்டிருப்பதை பார்த்த சரண், பாப்பு, பிரேக் மலர்ந்து கையெடு, அப்போதான் வண்டி நகரும் என்றபடி அவள் கரத்தை அகற்ற முற்பட்டான். இப்போது அவளை மேலும் ஒட்டி அமர்ந்தவனின் மூச்சுக்காற்று அவள் செவி தீண்டியது. சரணின் வாசம் அவள் நாசியை நிறைக்க அவன் அருகாமையில் மெல்ல நெகிழ்ந்து கொண்டிருந்தவளின் இதய துடிப்பு வேகம் எடுத்தது. அதை கட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் தவித்து வேகமாக கரத்தை எடுத்தவள் அதே நேரம் வண்டியிலிருந்து சட்டென கீழே இறங்கியிருந்தாள். நிமிடத்திற்கும் குறைவான நேரமே ஆனாலும் அவன் அருகாமையில் தன்னை இழக்கத் தொடங்கியிருந்த கீர்த்தி இமைகள் படபடக்க, வெளிகள் அலைப்பாய, ஷாலின் நுனியை திருகிக் கொண்டே சில்லிட்ட கரங்களை கோர்த்து பிரித்து கொண்டிருந்தாள். பாப்பு, பாப்பு
என்று பல முறை அவளை அழைத்தும் பதிலளிக்காமல் போக வண்டியை நிறுத்தியவன் அவள் முன் சொடக்கிட்டு, பாப்பு, என்ன ஆச்சு, எதுக்கு இறங்கிட்ட என்றான். நடுங்கும் இதழ்களை பற்களால் அழுந்த கடித்து கொண்டே, ஒன்னும் இல்ல மாமா என்றவளுக்கு அவன் அருகே அவள் சிந்தையை ஒருமுகப்படுத்த முடியாது என்பது நன்கு புரிந்தது. அதன் பின்பு வந்த நாட்களில் சரண் எத்தனை முறை வற்புறுத்தியும் வண்டி ஓட்டி பழக மறுத்துவிட்டாள் கீர்த்தி. என்ன முழுக்க இந்நிகழ்வே நிறைந்திருக்க அன்று அத்தனை படபடப்புடன் தான் வற்புறுத்தியும், இல்ல மாமா ப்ளீஸ் வேண்டாமே என்றவள் அவன் முகமாற்றத்தை கண்டு தாழ முடியாது, நீங்க வேணும்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கற்றுக் கொடுங்க, நான் கண்டிப்பா கத்துக்கிறேன் என்றாள். அதுதான் ஏன் பாப்பு என்றான் சரண் புரியாமல். ப்ளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க, என்னால் இப்போ என்று இதழ்களை கடித்துக்கொண்டே முகத்தை சுருக்கியவள், சரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் என்று அவன் வலக்கரத்தில் தன் கரத்தை வைத்தாள். என்ன ப்ராமிஸ் என்று சரண் கேட்கவுமே, உங்களை தவிர வேற யார்கிட்டையும் ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே சொல்லிக் கொடுங்க போதுமா என்று மறுத்து சென்றவள் எவ்வாறு இன்று நிறைமாத வயிறுடன் அத்தனை லாபகமாக ஸ்கூட்டியை செலுத்தி கொண்டு அவன் தமக்கை வான்மதியின் வீட்டிற்கு சென்றிருக்க முடியும்? அதுவும் அவன் அன்னையை உடன் அழைத்து கொண்டு என்ற கேள்வி எழ பதிலை தேடி களைத்து போனவன் பெரும் குழப்பத்துடன் வீடு வந்து சேர்ந்தான். நேரம் இரவு 11 நெருங்கி இருக்க அழைப்பு மணியை ஒலிக்க விடாமல் கீர்த்தியின் எண்ணிற்கு அழைக்க சில நிமிடங்களில் அழைப்பு ஏற்கப்பட்டது. கதவு திற கீர்த்தி என்றான். அவளும் அருகே இருந்த கலைவாணி அம்மாவின் உறக்கம் கலையாத வண்ணம் மெல்ல இறங்கி வந்து கதவை திறக்க உள்ளே நுழைந்தவன், காலையில் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, வானக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆள் இல்லைன்னு, அப்புறம் எப்படி போனாங்க என்றான். நான் தான் கூட்டிட்டு போனேன் என்றாள் கீர்த்தி இலகுவான குரலில். இந்த மாதிரி நேரத்தில் நீ ஆட்டோவில் போகிறது சேஃப் இல்லையே, ஏன் கீர்த்தி போன, அம்மாவை மட்டும் ஏற்றி விட்டுருக்கலாமே என்று சரண் போட்டு வாங்கினான். ஆட்டோ இல்லை, ஸ்கூட்டியில் தான் கூட்டிட்டு போனேன், என்னோட சேஃப்டி பற்றி எனக்கும் அக்கறை உண்டு சரண் என்று அவனுடனான பேச்சை கத்தரித்து விட்டு செல்ல, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா என்றான். திரும்பி அவனை பார்த்தவளின் முகபாவமே சொன்னது அவளது எல்லலின் அளவை. எந்த காலத்தில் இருக்கீங்க மிஸ்டர் சரண், இது கூட தெரியாம யாராவது இருப்பாங்களா, நான் புல்லட்டே ஓட்டுவேன் என்று தான் பூண்டு இருக்கும் வேடத்தின் தன்மை மறந்து சர்வசாதாரணமாக சொன்ன கீர்த்தி கலைவாணி அறைக்கு சென்று அவர் அருகே படுத்து உறங்கத் தொடங்கினாள். ஆனால் கீர்த்தியின் வார்த்தைகளில் கொண்ட உச்சபட்ச அதிர்வில் செயலற்று போய் உறைந்து நின்றான் சரண்.